வெல்கம் டு taxaction.com. திஸ் இஸ் பிரியா. இப்போ ரீசெண்டாக இன்கம் டேக்ஸ் சைட்லேருந்து அண்டர் செக்ஷன் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்காக கிளைம் பண்ணவங்களுக்கு டிமாண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன ரீசன்னா, ஜூலை 5, 2024 ஐடிஆர் ஃபைலிங் யூட்டிலிட்டியில் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபைல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோட ப்ராஃபிட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கு, அதாவது சாஃப்ட்வேர் அக்செப்ட் பண்ணியிருக்கு. பட் அந்த சேஞ்சஸ் அப்போவே கொண்டு வந்ததாக சொல்லி ஒரு இஷ்யூஸ் இருக்குது. இப்போ என்னென்னா, இதுக்கு முன்னாடி அண்டர் செக்ஷன் 111A ஃபைல் பண்ணி நம்ம ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸுங்க அதில் வர கேபிட்டல் கெயின்ஸ்னால வர ப்ராஃபிட்டை அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது கிளைம் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் இப்போ பட்ஜெட் 2025 கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது பட்ஜெட் 2025 ரிவேட்டோட வேல்யூவை 60,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த 60,000 வேல்யூவில் இந்த கேபிட்டல் கெயினால் வர ப்ராஃபிட் அண்ட் லாட்டரி வின்னிங்ஸ்னால் வர இது போன்ற இன்கம்ஸ்னால் வர ப்ராஃபிட் அலோடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது April 1, 2025 அமெண்ட்மெண்ட்டு அஃபெக்டிவ் இருக்குன்னு சொல்லி நம்ம பட்ஜெட் 2025 இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ப்ரீவியஸாக ஃபைல் பண்ணவங்களுக்கு இந்த டிமாண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஜூலை 5, 2024 இந்த சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அது சாஃப்ட்வேர் அதை அக்செப்ட் பண்ணலை. அதனால் ஃபைல் பண்ணவங்க எல்லாரும் அந்த டிமாண்டை கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது டேக்ஸ் பேயர் சைட்லேருந்து ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுறதுனால இதுக்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் கொடுத்து ஃபைல் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டிஃபிகேஷனுக்கு ஐடி சைட்லேருந்து ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த கோர்ட்டோட ஆர்டர் எக்ஸாம்பிளாக வச்சு அப்ளை பண்ணிக்கலான்னு ஒரு இஷ்யூஸ் இருக்குது. இனி வரப்போகிற வருஷத்தில் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு, அதாவது 1/4/2025 அப்புறம் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு இந்த 111A அப்ளை பண்ணி இந்த பெனிஃபிட்ஸை பெறக்கூடிய அந்த சான்சஸ் இல்லை. ஸோ இன்வெஸ்டர்ஸுங்களுக்கு இது பெரிய ஒரு லாஸ் தான். ஸோ இனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதோட ஆப்ஷன்ஸும் குறையறதுக்கான வாய்ப்புக்கு அதிகமாக இருக்குது. இது போன்ற உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற நம்ம taxaction.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.